Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பிக்கு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா. ஸோ வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுக்கு அடுத்து வந்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் இல்லையா. ஸோ வந்து 2024க்கான எஸ்ஐ அண்டு பிசிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட சேனலில் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுடைய நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட்ரிகன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எத்தனை டேஸ்க்கான ஸ்டடி பிளான், எத்தனை டேஸ்க்குள்ளே வந்து இந்த இதில் போர்ஷன்ஸ் வந்து முடிக்கலாம் ஜாயின் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. ஸோ இதுக்கு எதுவும் பெய்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இது ஓகேங்களா. ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கில்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பான அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து என்னென்ன இருக்கும், என்ன பண்ணணும், எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்போ கம்ப்ளீட் ஆகும், இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எஸ்ஐயில் மொத்தம் வந்து என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு தமிழ் ஓகேங்களா. ஸோ தமிழில் மொத்தம் 100 கேள்விகள் இருக்க போது அந்த 100 கேள்விகளை நீங்கள் 40% மார்க் வந்து எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. ஸோ அப்போ 100க்கு 40% மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40 மார்க் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 40 மார்க் எடுக்கணும் ஓகேங்களா. அப்போ 40 மார்க்னா எத்தனை கேள்விகள்னா 40 கேள்விகள். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 100 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள், மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க ஓகேங்களா. ஸோ 40 கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து எழுதியிருக்கணும். அதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜிஎஸ் வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஜிஎஸ்ல எத்தனை மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 80 மார்க்ஸ், அது இல்லாமல் ப்ளஸ் 80 இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க கொஷின்ஸை ஓகேங்களா. அப்படி பிரிக்கும்போது இந்த 80ல் ஒரு 40 மார்க்ஸ் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளுக்கு ஹாஃப் மார்க்கு கொடுக்க போகிறாங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு சைக்காலஜியை பிரிக்க போகிறாங்க. இந்த சைக்காலஜியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல நம்மளுக்கு 60ல் என்ன பண்ண போகிறோம், பாதியை அப்படின்னா 30 மதிப்பெண்கள். அப்போ மொத்தம் வந்து இது ஒரு 40 மதிப்பெண்கள், இது ஒரு 30 மதிப்பெண்கள் அப்படின்றது நம்மளுக்கான மார்க்கோட இது ஓகேங்களா. ஸோ அப்போ கேள்விகள்னு பார்த்தோன்னா 80 கேள்விகள் இருக்க போது ஜிஎஸ்ல, சைக்காலஜியில் பார்த்தோன்னா 60 கேள்விகள் இருக்க போது ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு 40 மதிப்பெண்களுக்கும் 30 மதிப்பெண்களுக்கும் நடக்க போகுது. ஸோ இப்போ இதில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐயில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, தமிழ். தமிழுக்கு நம்ம என்னது 40 மதிப்பெண்கள் எடுக்கணும் இல்லையா. ஸோ 100 கேள்விகளுக்கு கேட்க போகிறாங்க, 100 மதிப்பெண்களுக்கு 40 கேள்விகள் நம்ம பதிலளிக்கணும். அப்போ 40 கேள்விகளுக்கு ஃபுல்லாக நம்ம எஃபோர்ட் போட்டு உட்காந்து படிக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சிடணும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்குறைய நீங்கள் ஒதுக்கக்கூடிய டைம் என்ன பண்ணலாம், ஜிஎஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சைக்காலஜிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ இந்த 40 கேள்விகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருதோ அதை ஃபஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இல்லை நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக படிக்க போகிறேன் எஸ்ஐக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்டிங்லேருந்து வரலாம், 6th வரலாம் ஓகேங்களா. ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து படிக்கும்போது தான் ஈஸியாக தெரியும். 6th ஒரு 7 எடுக்கும்போது டக்கு டக்குன்னு முடிச்சிடற மாதிரி இருக்கும். உங்களை அறியாமே உங்களுக்கு படிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் வந்து நம்பிக்கை வந்து கிடச்சிரும். இல்லை நான் ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன், என்னால் வந்து எவ்வளோ பெரிய போர்ஷன்ஸாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சிரமத்தை பார்க்காம என்னால் படிச்சிட முடியும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டில் அதிகமாக மார்க் வருதோ அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த 100 கேள்விகளுக்கு நம்ம 40 கேள்விகள் எடுத்தால் போதும். அப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ 6 to 10th வரைக்கும் ஃபுல்லாக வந்து தரவாக இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 6 to 10th போட்டிருப்பாங்க, ஆனால் 12th வரைக்கும் படிக்கணும் ஓகேங்களா. அந்த இதுலேருந்து படிச்சுட்டு நீங்கள் எஸ்ஐ எழுதுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எஸ்ஐக்கு மட்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், 6 to 10th வரைக்கும் இருக்கதை பாருங்கள், ஹோப் பண்ணுங்கள். நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா படித்ததுக்கப்புறம் 11th and 12th போங்க ஓகேங்களா. அப்போ 6 to 10th வரைக்கும் இருக்கிறத நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது 100 இருக்க போது மொத்தம், அதில் 140 இருக்க போது மொத்தம் ஓகேங்களா. அதில் நம்மளுக்கு என்னது இங்கே 80ம் இங்கே 60ம் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோம். அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 80க்கு என்னென்ன சிலபஸ்ன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த சிலபஸை எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா. மேபி இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க, வரலாறில் தலைப்பு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த தலைப்பு எங்கெங்கே படிக்கணுன்றது தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கன்யூவாக வந்து வீடியோ கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போ இந்த 80 கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், வரலாறு படிக்கணும், பொருளாதாரம் படிக்கணும், புவியியல் படிக்கணும், நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும்,
இந்தியத்துடைய அந்த ஆட்சியல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அரசியல், அதையும் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே படிக்கக்கூடியது அண்டு சயின்ஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த 80 கேள்விகளில் வரப்போகிறது. அடுத்த 60 கேள்விகள்னு பார்த்தோன்னா இது சைக்காலஜி. இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும். ஓகேங்களா. ரொம்ப எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள். ஆனால் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது எளிமையாக தெரியும். பயிற்சி செய்யாதவங்களுக்கு என்ன இப்படியெல்லாமா கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயிற்சி செஞ்சவங்களுக்கு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா பயிற்சி செய்யணும். ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பி டெஸ்ட்டெல்லாம் நல்லா போட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இது எஃபெக்டாக இருக்கும். அப்போது இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எதுக்கு அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழுக்கு. ஓகேங்களா. ஏன்னா 100க்கு நம்ம மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் பெறணும், 40. ஓகேங்களா. அப்போ 100 கேள்விகளுக்கு 40 கேள்விகள் எடுக்கணும். அப்போ அந்த 40 கேள்விகள் எடுத்தால் தான் உங்களுடைய தகுதி அப்படின்றதே வந்து நிர்ணயிக்கப்படும். அதுக்கடுத்து தான் உங்களுடைய மதிப்பெண்களை வந்து ஜிஎஸ்க்கு போவாங்க. அப்போ இந்த 40 மதிப்பெண்கள் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் இல்லையா. அப்போ 40 மதிப்பெண்களுக்கு நம்ம முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஜிஎஸ்க்கு அதுக்கு அடுத்த அப்படியே வந்துடும். ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அடுத்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் முடிக்கணும் இல்லையா. ஏன்னா தமிழ் முடிச்சா தானே அடுத்து ஜிஎஸ்ஏ வந்து குவாலிஃபை ஆக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு தமிழுக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா. என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, ஜூன் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா. அப்போ ஜூன் 10 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி 30 டேஸ் டைம் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த தமிழ் மட்டும் இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டஃப்பாக இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இல்லை இந்த லெசனுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த லெசன் ஃபீல் பண்ணாலும் தாராளம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கான வீடியோஸை நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், எஸ்ஐக்கானது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ என்னன்னைக்கு என்ன டெஸ்ட், இப்போ ஜூன் 10 ஸ்டார்ட்னு சொல்லிட்டேன். ஜூன் 10 என்ன டெஸ்ட்டு, ஜூன் 11 என்ன டெஸ்ட்டு, 12 என்ன டெஸ்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரீஃபான ஷெட்யூல். ஓகேங்களா. என்னைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சும் அடுத்து வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா. அதுவும் அடுத்து வரும். அடுத்து தமிழோட அந்த டெஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா. என்னைக்கு என்ன ஷெட்யூல் இருக்க போது, என்னைக்கு முடிய போது, எப்போ ஃபுல் டெஸ்ட் இருக்கும், என்னைக்குள்ளே வந்து நம்ம போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் எந்த டைமுக்குள்ளே டெஸ்ட் எழுதணும், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வீடியோ நெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா. ஸோ இது கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னா கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியும் வச்சுருப்போம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் தான் நான் வந்து ஒவ்வொன்றுக்கான ஷெட்யூல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கான அந்த லிங்க்கு, டெஸ்ட் லிங்க் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் டக்குன்னு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா யூடியூப்பில் வீடியோ வரதுக்கு முன்னாடி அங்கே சேனலில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த டைமுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனலில் உங்களுக்கானது ஃபுல்லாகவே இது பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஓவர் வியூ கிடச்சிருக்கும். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணதுக்கான ஒரு முக்கிய காரணம், இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், எல்லாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கும், இன்னொன்று டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கும், இன்னொன்று தமிழ் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், தமிழில் வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி கரெக்டாக வரவங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்துடும் அப்படின்றதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷெட்யூல் வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பிசி அண்ட் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த பேட்ச் வந்து நிறைய வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.